பேஜோ செய்யறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிடுவோம். நல்லா வெங்காயம் இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, வெங்காயத்தை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பூண்டு போட்டு இப்போ பூண்டு நல்லா வதங்கணும். வெங்காயத்தை வதக்கி எடுத்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அடுத்து பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், காரத்துக்காக 2 மிளகா, வரமிளகா அதை எடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வறுத்த எண்ணெயிலே என்ன பண்ணுறோன்னா மிளகாவை போட்டு வறுக்கிறோம். மிளகா நல்லா வறுத்துட்டுருச்சு. அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாவையும் எடுத்துக்கிட்டு ஆற வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம்னா ஆறின இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போடணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த விழுது இருக்குது பார்த்திங்களா, இந்த விழுதோடு நம்ம அந்த வேக வச்ச வெங்காயம் இந்த எண்ணெயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் சும்மா ஒரு 2 ட்ராப் இல்லைன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் புளிச்சாறு தண்ணி, உப்பு தண்ணி கலந்து ஊற்றிட்டு இதை ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட பேஜோ ரெடி ஆகுது. இப்போ வேக வச்சுருக்க முட்டைகளை எடுத்து அதை 2 பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு நடுப்புற நம்ம அரைச்சி வச்ச விழுதை வைக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்மளோட பேஜோ ரெடி. இந்த பேஜோ டேஸ்ட் பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு நான் தரேன். சூப்பராக இருக்குது.